ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து புதிதாக பிறக்க இருக்கக்கூடிய ஆவணி மாதத்தை பற்றி தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் துலாம் ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது, புதிதாக பிறக்கக்கூடிய ஆவணி மாதத்தினுடைய கிரக சூழ்நிலைகளானது எத்தகைய யோகங்களை கொடுக்குது, எந்த விஷயங்கள்லாம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விதமான நன்மை மற்றும் தீமைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடியது அப்படின்னா கிரகநிலைகள் தான். இந்த கிரகங்கள் எந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயந்தான். அப்படி பார்க்கையில் இந்த ஆவணி மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகளானது பல்வேறு விதமான கிரகங்களுமே சிறப்பான ஒரு இடத்துல தான் அமர்ந்திருக்கிறாங்க. அதனால் துளாராசி நேயர்களுக்கு பல்வேறு விதமான யோகங்களானது கிடைக்க போகுதுங்க. கடந்த ஒரு சில மாதங்களோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆவணி மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதாவது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க. காரணம் பார்த்தீங்கன்னா லாப அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு 11வது இடத்துல தான் இருக்க போகிறாரு. அதாவது லாபாதிபதி நல்ல இடத்துல இருந்தாலே தொடக்கூடிய காரியங்கள் எல்லாமே சக்ஸஸ் தான். அதாவது தொட்டது தொடங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தொடக்கூடிய காரியங்கள் எல்லாமே கைகூடி வரக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்க போகிறாரு. 11வது இடம் லாபாதிபதி உங்களுக்கு அற்புதமான ஒரு இடத்துல இருக்கிறாரு. அதாவது 12 ராசிகளில் துளாராசி நேயர்களே உங்களுக்கு தாங்க நல்ல கோச்சார கிரகநிலைகள் இருக்குது. ஸோ ஆவணி மாதத்தினுடைய கிரகநிலைகளை பார்த்தீங்கன்னா 11வது இடத்துல சூரியன், குரு, கேதுவும் இருக்கிறாங்க. அடுத்ததாக 9வது இடத்துல உங்களுடைய ராசி நாதனாகிய சுக்கிர பகவான் இருக்கிறாரு. கூடவே 9 மற்றும் 10 இந்த 2 இடத்துலையுமே மாறி இருக்க போகிறாரு. யோகாதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் அங்கே தாங்க இருக்கிறாரு. ஸோ இந்த கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். 90% துளாராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த ஆவணி மாதம் கண்டிப்பாக இருக்கும். ஒரு 10% பேருக்கு உங்களுடைய பிறந்த ஜாதகத்தினுடைய அமைப்புகளுக்கு ஏற்றாற் போல தசாபுத்திகளினுடைய பலன்களுக்கு அடைவீங்க. அதாவது 6, 8 தசாபுத்திகள் நடக்கக்கூடியவங்களுக்கு மட்டும் ஒரு சில நன்மைகள் நடக்காமல் போகும். ஆனால் மற்றபடி எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா சிறப்பாக தான் இருக்குது. ஆவணி மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு மாதம். பல்வேறு விதமான விஷயங்களை நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கக்கூடியதை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஆவணி மாதத்தில் இருக்குங்க. கூடவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சகோதர சகோதரிகள்லாம் இருக்காங்க, அவங்கக்கிட்ட கருத்து வேறுபாடுகள்லாம் இருந்தது அப்படின்னா இந்த டைமில் அது எல்லாமே தீர்ந்துடும். அதாவது பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயங்களில் நமக்கு நல்லது நடக்காதா, நம்ம வாழ்க்கையில் முன்னேற மாட்டோமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய துளாராசி நேயர்களுக்கு தான் இது ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா முயற்சிகள் அவங்க மட்டும்தான் தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. எந்த ஒரு முயற்சியுமே தொடர்ந்து எடுங்க, கடினமாக உழைச்சிங்க அப்படின்னா அதற்குரிய பலன்களும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த காலகட்டங்களில் அண்ணன் அக்காலாம் உங்களுக்கு இருக்காங்க, அவங்களுடைய வாழ்க்கை சரியில்லாமல் இருக்குது அப்படின்னு கவலைப்பட்டுட்ருக்கீங்க அப்படின்னா அந்த நிலையிலலாம் இப்போ நீங்கள் மாற்றங்களை பார்க்க முடியும். கூடவே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு நிலைமைகள் எல்லாம் உருவாகும். அவங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு நேரம்தான். ஸோ அவங்கள பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமான மாற்றங்களை அடைவாங்க. அதை பார்த்து நீங்களும் சந்தோஷப்படுவீங்க. பெரிய பெரிய சோதனைகள்லாம் கண்டிப்பாக எதுவுமே இருக்காது. அதனால் நீங்கள் கவலையும் அதிகமாக பட தேவையில்லை. கூடவே உங்களுடைய ராசியில் 12வது இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால சகோதரர்களுக்கு நீங்கள் நிறைய விரைய செலவுகள் செய்வதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் விரைய செலவுகள் எல்லாம் வரும். கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்துக்காக முடிஞ்ச அளவுக்கு அவங்களும் உங்களுடைய வீட்டில் நீங்கள் ஒன்றா இருக்கீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட சொல்லி அந்த விரைய செலவை சுப செலவாக மாற்றுறதுக்கு பாருங்கள். ஏன்னா செலவுகள் விரைய செலவுகளாக இருக்குது அப்படின்னா அதை நம்மளால் கட்டுப்படுத்தவே முடியாது. எல்லா வழிகள்லையும் போயிடும், எங்கே வருது எப்படி போகுதுன்னே தெரியாது, அந்த மாதிரிலாம் ஆகிடும். ஸோ அந்த டைமில் நீங்கள் உங்களுடைய சஜஷன் அவங்க கேட்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். இல்லைன்னா மறக்காமல் இந்த வீடியோ பதிவை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பார்க்கட்டும். அதாவது சகோதர சகோதரிகள்கிட்ட கருத்து வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே தீரப்போகுதுங்க. ஸோ பிரச்சனைகள் எல்லாம் களையக்கூடிய ஒரு டைமிங் தான். அதோடு மட்டும் இல்லாமல் சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் கொடுத்து உதவி செய்வதற்கான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். ஒரு சிலருக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவதற்காக செலவுகள் அப்படின்றது ஏற்படலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் செலவுகள் அப்படின்றது உங்களுக்கு இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். அதோட அரசாங்கத்தினுடைய அனுமதி, அரசாங்க அனுகூலங்கள் எல்லாம் கிடைக்கும்.
நீங்கள் வேறு ஏதாவது அரசாங்கத்திடம் எதிர்பார்த்துட்ருக்கீங்க, அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டை தான் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் எதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களோ அது உங்களை தேடி கண்டிப்பாக வந்து சேரும், நல்ல ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால. அதனால் நீங்கள் பெருசாக எந்த விஷயத்துக்கும் கவலைப்படாமல் தைரியமாகவே இருங்க. நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நன்மைகளை மட்டும்தான் கொடுக்க போகுது. அதோடு பார்த்தீங்கன்னா இப்போது உங்களை விட உயர்ந்தவங்கக்கிட்ட இருந்து நல்ல செய்திகள், நல்ல ஒரு செயல், நல்ல ஒரு அறிமுகம், நட்பு இது எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ உங்களுக்கு மேலே இருக்கக்கூடியவங்கள்ட்ட இது மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது அவங்க மூலியமாக நீங்கள் சீக்கிரமாக வந்து டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஸோ அவங்களுடைய உதவிகள் கிடைக்கும், அவங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் அவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க. அதாவது வாழ்க்கையினுடைய அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு அவங்க உங்களுக்கு உதவியாக இருக்க போகிறாங்க. அதனால் அவங்கள கெட்டமாக பிடிச்சிக்கோங்க. ஏன்னா நமக்கு இறைவன் நேரடியாக வந்து யாருக்கும் எந்த ஒரு வரமும் கொடுக்கறதில்ல, எந்த ஒரு உதவியும் செய்கிறது கிடையாது. அடுத்த மனிதர்கள் மூலமாக மட்டும்தான் அந்த உதவி வரும். அதனால தான் யாரையுமே வந்து நம்ம பகச்சிக்க கூடாது. ஸோ எந்த ஒரு நபர் நம்மளை தேடி வராங்களோ அவங்க இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு நபர் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸோ அவங்க மூலியமாக உங்களுக்கு நல்லது நடக்குதுன்னா அதை அவங்களுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கோங்க. ஒருவேளை கெட்டது நடக்குது அப்படின்னா அந்த கெடுதலை அந்த நபரோடு அப்படியே சேர்த்து நம்ம கைவிட்டுறணும். ஸோ இதுதான் வந்து தத்துவம். இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும், யாரையுமே நீங்கள் வெறுத்து ஒதுக்கவே மாட்டீங்க. ஸோ இந்த டைமில் இறைவன் உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்க போகிறாரு. நிறைய விஷயங்களை வந்து செய்து கொடுக்கறதுக்காக தயாராக இருக்கிறாருங்க. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு மீது கருணையே காட்டாத இறைவன் இப்போ வந்து இரக்கம் காட்ட போகிறாரு. ஸோ இவ்வளோ நாளாக உன்னை கஷ்டப்படுத்திட்டேன், இனி உன்னை வந்து எந்த கஷ்டமும் பட விட மாட்டேன், உன்னை வந்து நல்ல கை தூக்கி விட போகிறேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பக்கபலமாக உங்களுடைய கூடவே இருக்கிறாங்க. ஸோ அதனாலே துளாராசி நேயர்கள் எல்லாருமே மறக்காமல் உங்களுடைய குலதெய்வத்தை தரிசனம் செய்யுங்க. உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் எந்த அளவுக்கு வழிபாடுகள் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாய்ப்பு கிடைத்தா ஒரே ஒரு முறையாவது உங்களுடைய ஆலயத்துக்கு நீங்கள் போயிட்டு வந்துடுங்க. அந்த தாயாரோ அல்லது அப்பனையோ நீங்கள் தரிசனம் செய்துட்டு வரும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். துளாராசி நேயர்கள் யாராவது இந்த வீடியோ பதிவை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயரை மறக்காமல் 3 முறை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த நாள் அற்புதமான ஒரு நாள். உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயரை நீங்கள் எழுதுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ஸோ பிரபஞ்சத்திற்கு நன்றிகள் சொல்லிவிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது நம்பிக்கையோடு வந்து செய்யுங்க. எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி வளமாக்கி கொடுங்க அப்படின்னு அவங்கள்ட்ட போய் நீங்கள் முறையிடுங்க. ஏன்னா அவங்க மட்டும்தான் உங்களுடைய குலத்தை சரியாக வந்து காப்பாற்றி கொடுப்பாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா துளாராசியுடைய பெண்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறக்கூடிய காலகட்டமாகவே இருக்க போகுதுங்க. பெண்களே துளாராசியை உடையவங்களா நீங்கள் இருக்கீங்கன்னா மிகச்சிறந்த நன்மைகள் எல்லாம் பார்க்க போகிறீங்க. கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய சோதனைகள், மனவேதனைகள் இப்படி எல்லாமே வந்து உங்களுக்கு தீர ஆரம்பிக்கும். சொல்லப்போனால் காதல் தோல்வியில் இருக்கக்கூடிய அமைப்புகள் கூட மாறப்போகுதுங்க. ஸோ அதில் நீங்கள் சீக்கிரமாக வெளிவர ஆரம்பிப்பீங்க. இல்லை உங்களுக்கு புதுசாக வேறு ஏதாவது ஒரு அமைப்புகள் எல்லாம் இருக்குது. புதுசாக வாழ்க்கை, புதிய முன்னேற்றம், புதுவிதமான தொழில் இப்படி எல்லாமே வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து புதுசாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிறப்பான யோகம் நிறைந்த மாதமாக தான் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த நாட்களை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா பல கிரகங்களுடைய சேர்க்கைகள் இந்த ஆவணி மாதத்தில் இருக்கிறதுனால ஒரு யோகமான காலகட்டம் தான். ஆனால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய செலவுகளை மட்டும் குறைக்கவே முடியாதுங்க. செலவு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். என்ன செலவு பண்ணுறோம் அப்படின்றதே தெரியாத அளவுக்கு வரவுக்கு மீறிய செலவுகளை நீங்கள் வந்து செய்துட்டு இருக்கீங்க. நல்ல காரியங்களுக்காக இந்த செலவுகள் ஏற்படணும் அப்படின்றது உங்களுடைய பிரார்த்தனையாக இருக்கணும். இந்த மாதம் கடவுள்கிட்ட வந்து அந்த பிரார்த்தனையை வச்சுக்கோங்க. ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும் அப்படின்றதும் முக்கியமான விஷயந்தான். ஸோ இந்த டைமில் உங்களுக்கு சிறப்பான பலன்களை அள்ளித்தரக்கூடிய வகையில் தான் கிரகங்கள் இருக்குது. ஏன்னா குருவினுடைய நேரடியான பார்வை உங்களுடைய ராசியில் வந்து பதிய போகுது. நம்ம எல்லாருக்கும் தெரியும் குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு பலம் அதிகம் அப்படின்னு. ஸோ குருவினுடைய பார்வை பதியக்கூடியது உங்களுடைய ராசி அப்படிங்கிறதுனால இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து வந்த அத்தனை விதமான தடைகளும் வந்து விலக ஆரம்பிச்சிடும். எதிர்பாராத திருப்பங்களையும் புதிய விதமான வாய்ப்புகளையும் நல்ல நண்பர்களுடைய சந்திப்புகளும் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. அத்தோடு செல்வாக்கு மிக்க மனிதர்களையும் நீங்கள் இந்த டைமில் தான் சந்திக்க போகிறீங்க. கடுமையாக முயற்சித்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நடக்கவே முடியாது, நடக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில காரியங்களை கூட உங்களால் இப்போ அதை செய்து முடிக்க முடியுங்க. ஸோ இப்போ ஒன்றா வந்து செய்து காட்டுவீங்க. எல்லாமே நல்லபடியாக நடக்க போகுது. இனி நல்ல ஒரு மாற்றங்களை மட்டுமே நீங்கள் சந்திக்க போகிறீங்க. நம்பிக்கையோடு இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம்
விஷயம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.